திருவாதிரை விரதம் சிறப்புகள். விரதம் இருக்கும் முறையும் பலன்களும். ஆருத்ரா தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தருக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவ பெருமானை வழிபட்டால் நமக்கும் அவரது அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும். இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை சிறப்புகள். சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும். இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர். சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான். சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே இந்த ஆருத்ரா தரிசன திருநாள். மார்கழி திருவாதிரையில் என்ன செய்யலாம்? ஆருத்ரா தரிசனம் எனப்படும் மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் பெண்கள் தங்களின் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமாக உள்ளது. இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு நோற்பதும் வழக்கமாக உள்ளது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜனவரி 12ஆம் தேதி காலை 11:47 மணிக்கு துவங்கி ஜனவரி 13ஆம் தேதி காலை 11:23 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. திருவாதிரை விரத முறை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில்தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். திருவாதிரை விரதத்தை 2 விதமாக கடைபிடிப்பது வழக்கம். ஒன்று, திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதிலிருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது. மற்றொன்று, நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பெளர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது. இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சவுகழியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம். விரத வழிமுறைகள். திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய் சீயக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கையகளால் வைத்து விடச் சொல்லி குளிக்க வேண்டும். மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்களும் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து காலையிலேயே சிவபெருமானுக்கு களி படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். சிவனுக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியம். திருவாதிரை அன்று காலையிலேயே தாலி சரடு மாற்றிக் கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். சமீபத்தில்தான் தாலி சரடு மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம். அதேபோல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலேயே அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்து விட வேண்டும். மாலையில் 21 அதிரசம், 21 வடை, 21 சுய்யம் ஆகியவற்றுடன் 21 வகையான காய்கறிகளால் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். 21 என்ற எண்ணிக்கையில் செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படைத்து வழிபடலாம். மார்கழி திருவாதிரை விரத பலன்கள். மார்கழி திருவாதிரை அன்று யார் ஒருவர் மனம் உருகி சிவ பெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவ பெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூரண அருளும் கிடைக்கும். அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும். ஓம் நடராஜனே போற்றி. ஓ நடனகாந்தானே போற்றி. ஓம் அழகனே போற்றி. ஓம் அபயகரலே போற்றி. ஓம் அகத்தாடுபவனே போற்றி. ஓம் அஜபா நடனனே போற்றி. ஓம் அம்பலவாணனே போற்றி. ஓம் அம்சபாத நடனனே போற்றி. ஓம் அபிஷேக பிரியனே போற்றி. ஓம் அர்க்கமலர் பிரியனே போற்றி. ஓம் அருள்மதாண்டவனே போற்றி. ஓம் அகந்தையழிப்பவனே போற்றி. ஓம் ஆடலரசனே போற்றி. ஓம் ஆனந்தாண்டவனே போற்றி. ஓம் ஆட்டுவிப்பவளே போற்றி. ஓம் ஆடியடக்குபவனே போற்றி. ஓம் ஆபத்பாந்தவனே போற்றி. ஓம் ஆதிசேஷனுக்கு கருளியவனே போற்றி. ஓம் இசையரசனே போற்றி. ஓம் இன்னிசைப்பிரியனே போற்றி. ஓம் ஈரென் கரனே போற்றி. ஓம் ஈழ்க்கும் நடனனே போற்றி. ஓம் உடுக்கையலே போற்றி. ஓம் உன்மத்த நடனனே போற்றி. ஓம் உண்மை பொருளே போற்றி.
ஓம் உமாதாண்டவனே போற்றி. ஓம் ஊழித்தாண்டவனே போற்றி. ஓம் ஊர்த்துவதாண்டவனே போற்றி. ஓம் கலையரசனே போற்றி. ஓம் கங்காதரனே போற்றி. ஓம் கமல நடனனே போற்றி. ஓம் கனக சபையனே போற்றி. ஓம் கருணாமூர்த்தியே போற்றி. ஓம் கங்காவதரன நடனனே போற்றி. ஓம் கால்மாரியாடியவளே போற்றி. ஓம் காளிகாபங்கதாண்டவளே போற்றி. ஓம் கிங்கிணி பாதனே போற்றி. ஓம் குகுட நடனனே போற்றி. ஓம் கூத்தனே போற்றி. ஓம் அள் ஏற்றவனே போற்றி. ஓம் கௌரி தாண்டவனே போற்றி. ஓம் கௌமாரப்பிரியனே போற்றி. ஓம் சடை முடியனே போற்றி. ஓம் சத்ரு நாசகனே போற்றி. ஓம் சமர்த்தனே போற்றி. ஓம் சதுர தாண்டவனே போற்றி. ஓம் சந்தியா தாண்டாபலே போற்றி. ஓம் சம்ஹார தாண்டவனே போற்றி. ஓம் சித் சபையனே போற்றி. ஓம் சிவசக்தி ரூபனே போற்றி. ஓம் சுயம்பு மூர்த்தியே போற்றி. ஓம் சுந்தரதாண்டவனே போற்றி. ஓம் குலதாரியே போற்றி. ஓம் சூழ் ஒளியனே போற்றி. ஓம் ஞான தாயகனே போற்றி. ஓம் ஞானசுந்தர தாண்டவளே போற்றி. ஓம் திரிபுராந்தகனே போற்றி. ஓம் திரிபுர தாண்டவனே போற்றி. ஓம் திருக்கூத்தனே போற்றி. ஓம் திருவாதிரை தேவனே போற்றி. ஓம் திருவடிவனே போற்றி. ஓம் தில்லைவாணனே போற்றி. ஓம் துர்தூரப்பிரியனே போற்றி. ஓம் துயர் துடைப்பவனே போற்றி. ஓம் தோய சபையனே போற்றி. ஓம் தேவாதி தேவனே போற்றி. ஓம் நாதருபனே போற்றி. ஓம் நாகராஜனே போற்றி. ஓம் நாகாபரணனே போற்றி. ஓம் நாதாந்த நடனனே போற்றி. ஓம் நிலவணியனே போற்றி. ஓம் நீரணிந்தவனே போற்றி. ஓம் நிறுத்த சபையனே போற்றி. ஓம் 108 தாண்டவனே போற்றி. ஓம் பக்தர்க்கிளியவனே போற்றி. ஓம் பரமதாண்டவனே போற்றி. ஓம் பஞ்ச சபையனே போற்றி. ஓம் பதஞ்சலிக்கருளியவனே போற்றி. ஓம் பஞ்சாசிதிர ரூபனே போற்றி. ஓம் பாண்டியனுக்கிறங்கியவனே போற்றி. ஓம் பிழை பொறுப்பவனே போற்றி. ஓம் பிருங்கி நடனனே போற்றி. ஓம் பிரம்படிப்பட்டவனே போற்றி. ஓம் பிழம்பேந்தியவனே போற்றி. ஓம் புலித்தோழனே போற்றி. ஓம் புஜங்கலலித தாண்டவனே போற்றி. ஓம் பிரச்னரூபனே போற்றி. ஓம் பிரதோஷ தாண்டவனே போற்றி. ஓம் மன்சுமந்தவனே போற்றி. ஓம் மணியணியனே போற்றி. ஓம் மான்கரனே போற்றி. ஓம் மழுவேந்தியவனே போற்றி. ஓம் முக்கண்லானே போற்றி. ஓம் முனிதாண்டவனே போற்றி. ஓம் மும்மலமறுப்பவனே போற்றி. ஓம் முயலக சம்காரனே போற்றி. ஓம் முக்தியருள்பவனே போற்றி. ஓம் முகமண்டல தாண்டவனே போற்றி. ஓம ராஜசபையலே போற்றி. ஓம் ரக்ஷகதாண்டவனே போற்றி. ஓம் ருத்ரதாண்டவனே போற்றி. ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி. ஓம் ருண விமோசனனே போற்றி. ஓம் லயிப்பிப்பவளே போற்றி. ஓம் வலிதாநாயகனே போற்றி. ஓம் விரிசடையனே போற்றி. ஓம் விரும்பியவாறு அருளுவோனே போற்றி. ஓம் வலிய ஆட்கொள்வோனே போற்றி.